அளவீடுகளை துல்லியமாக அளவிடுதல் என்பது நாம் அன்றாட வாழ்வில் மிக முக்கியமானதாக கருதுகிறோம். இது மிகவும் அவசியமானதும் கூட. ஒரு பொருளை சரியான அளவீட்டில் வாங்கி வரும் பொழுது மட்டுமே நமக்கு சரியான பண மதிப்பு ஈடு செய்யப்படுகிறது. ஆனால் அளவீடுகள் மாறும் பொழுது நமக்கு இழப்பு கண்டிப்பாக இருக்கும். இதே ஒரு வியாபாரிக்கு ஒரு சிறிய அளவீடு இழப்பு என்பது பெரிய அளவில் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். இப்பொழுது உதாரணமாக நம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பூட்டு மற்றும் சாவியை கருதலாம். பூட்டில் பயன்படுத்தப்படும் சாவியின் அளவீடு 1 மில்லிமீட்டர் அளவீட்டுக்கு மாறுபட்டு இருந்தாலும் நம்மால் அந்த பூட்டினை திறக்க முடியாது. எனவே மிகவும் சிறிய அளவீடுகள் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. எனவே நாம் அவற்றை துல்லியமாக அளவிடுதல் அவசியமாகும். இப்பொழுது ஒரு குண்டூசியின் நீளத்தை எவ்வாறு அளவிடுவது என்பதை பற்றி பார்க்கலாம். நீ ஒரு குண்டூசியை எடுத்துக்கொண்டு அதன் தலைப்பகுதியை 0 சென்டிமீட்டருக்கு சரியாக பொருந்துமாறு வைத்துக்கொள். குண்டூசியின் கூர்மையான மற்றொரு முனை எந்த அளவீட்டோடு பொருந்துகிறது என்பதை கவனி. இப்பொழுது இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள குண்டூசி 2 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர் அளவுடையதாக உள்ளது. இப்பொழுது 2 முழு சென்டிமீட்டர் அளவீடு இங்கு குறிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு சிறிய அளவீடு 6 வரைக்கும் உள்ளதால் இந்த குண்டூசியின் நீளம் 2 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர் ஆகும். இந்த குண்டூசி நேராக உள்ளதால் நாம் நேரடியாக அளவுகோலை பயன்படுத்தி அளந்து விடலாம். நாம் அளக்க வேண்டிய ஒரு பொருளானது நேராக இல்லாமல் வளைந்திருந்தால் அதனுடைய நீளத்தை எவ்வாறு அளவிடுவது? நாம் அளக்க வேண்டிய ஒரு பொருளானது நேராக இல்லாமல் வளைந்திருந்தால் அதனை எவ்வாறு அளவிடுவது என்பது பற்றி பார்க்கலாம். இப்பொழுது ஒரு வெள்ளைத்தாளின் மீது ஒரு வளைந்த கோட்டினை வரைந்து கொள்ள வேண்டும். அந்த வளைந்த கோட்டின் நீளத்தை அளப்பதற்கு ஒரு கம்பி எடுத்துக்கொள்க. ஒரு கம்பி வளையக்கூடிய ஒரு கம்பியை எடுத்துக்கொண்டு நீ அளக்க வேண்டிய அந்த கோட்டின் மேல் வைத்து அந்த கம்பியை வளைத்துக்கொள். பிறகு அந்த வளைகோடு நீளம் முடிவடைந்த பிறகு கம்பியை எடுத்து நேராக நிமிர்த்த வேண்டும். நேராக நிமிர்த்தப்பட்ட கம்பியை அளவுகோலின் மீது வைத்து துல்லியமாக அந்த வளைகோட்டின் நீளத்தை அளவிடலாம். இதே போல உங்கள் வீட்டில் உள்ள வாழைப்பழம் வளைந்த நிலையில் உள்ளது. இதனை அளவிடுவதற்கு நீ ஒரு வளைந்த கம்பியை எடுத்துக்கொண்டு அதன் நீளத்தை அளவிட்டுக்கொள். நூலினை எடுத்துக்கொண்டு கூட இந்த வளைகோட்டின் நீளத்தை துல்லியமாக அளக்க முடிகிறது. வடிவியல் பெட்டியில் உள்ள இந்த கருவியை நீ பார்த்திருக்கலாம். இந்த கருவி கவை என அழைக்கப்படுகிறது. இது வளைந்த கோட்டின் நீளத்தை அளப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இப்பொழுது நீ ஒரு வெள்ளைத்தாளின் மீது ஒரு வளைகட்டினை வரைந்து கொள். இந்த கவையை 0.5 சென்டிமீட்டர் அல்லது 1 சென்டிமீட்டர் அளவீட்டிற்கு ஒரு அளவுகோலில் அளவீட்டை எடுத்துக்கொள். இதை வைத்துக்கொண்டு எத்தனை முறை இந்த வளைந்த கோட்டின் மீது நீ பயணிக்கிறாயோ அத்தனை முறையை பாகங்களின் எண்ணிக்கை என எழுதி கொள்ளலாம். இந்த கவராயத்தை குறைவான அளவீட்டில் வைக்கும் பொழுது நமக்கு துல்லியமாக அளவிட முடிகிறது. 0.2 என வைத்துக் கொள்ளும் பொழுது ஒவ்வொரு வளைந்த இடத்திலும் மிக துல்லியமாக இந்த கவை பொருந்துகிறது. எனவே 0.2, 0.3, 0.5 என இதன் அளவீட்டை வைத்துக்கொண்டு உனக்கு எவ்வளவு பாகங்களின் எண்ணிக்கை வருகிறதோ அதை வைத்து நீ இந்த வளைகோட்டின் நீளத்தை அளந்து கொள்ளலாம். இப்பொழுது 5 முறை பயணிப்பதாக கொள்ளலாம். 5 முறை பயணித்த பிறகு உனக்கு சிறிய கோட்டின் நீளம் மீதம் உள்ளது. அதையும் நீ இந்த கவராயத்தை மாற்றியமைத்து அளந்து கொண்டு அதை அளவுகோலின் மீது வைத்து உனக்கு தேவையான அளவீட்டை பெறலாம். இப்பொழுது எடுத்துக்காட்டிற்கு இந்த வளைகோட்டின் மீது இந்த கவை 5 முறை பயணிக்கிறது. நான் ஆரம்பத்தில் எடுத்துக்கொண்ட அளவு 1 சென்டிமீட்டர் என வைத்துக் கொள்கிறேன். அப்பொழுது பாகங்களின் எண்ணிக்கை 5 இன்டு பாகத்தின் நீளம். முதலில் நான் 1 சென்டிமீட்டர் என வைத்திருக்கிறேன். அதனால் நான் 1 சென்டிமீட்டர் என இங்கு பதிவிடுகிறேன். பிளஸ் மீதமுள்ள கடைசி பாகத்தின் நீளம். எப்படியும் இந்த கவராயம் முழுமையாக பொருந்தாது. ஒரு குறிப்பிட்ட அளவு மீதம் இருக்கும். அந்த அளவீட்டை கவராயத்தை குறுக்கி எடுத்துக்கொண்டு அதை அளவுகோலின் மீது வைத்து எவ்வளவு என்பதை நாம் மில்லிமீட்டர் அளவீட்டில் எடுத்துக்கொள்ளலாம். இடமாறு தோற்றப்பிழை என்றால் என்ன? ஒரு பொருளை நாம் நேராக வைத்து அளவிடும் பொழுது துல்லியமாகவும் இடது பக்கமாகவோ அல்லது வலது பக்கமாகவோ சாய்ந்து அளவிடும் பொழுது அதன் அளவீடு மாறுபட்டதாகவும் இருக்கிறது. இதனை உன் நண்பனை வைத்து நீ சோதித்து கொள்ளலாம். இப்பொழுது நீ நேராக நின்று கொள். ஒரு அளவுகோலின் மீது ஒரு குறிப்பிட்ட புள்ளியை குறித்து கொள்ளுங்கள். உனக்கு இடது பக்கமாக உள்ள நண்பனையோ அல்லது வலது பக்கமாக உள்ள நண்பனையோ அளவீட்டை
அளவிடுமாறு குறித்துக்கொள். உனக்கு அது 5 சென்டிமீட்டர் என தோணும் பொழுது சி என்ற மாணவனுக்கு அது 4.8 சென்டிமீட்டர் அல்லது 4.5 சென்டிமீட்டர் என குறைவாக தோன்றும். அதுவே ஏ என்ற மாணவனுக்கு 5.5 5.6 என அதிகமாக தோன்றலாம். இதுவே இடமாறு தோற்றப்பிழை என அழைக்கப்படுகிறது. ஒரு பொருளின் தோற்றநிலையை இருவேறு பார்வைக்கோடுகளின் வழியே நோக்கும் பொழுது இருவேறு பார்வைக்கோடுகள், இது ஒரு பார்வைக்கோடு, இது ஒரு பார்வைக்கோடு என வெவ்வேறு பார்வைக்கோடுகளின் வழியாக நோக்கும் பொழுதே அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சி தோன்றுகிறது. இதைத்தான் நாம் இடமாறு தோற்றப்பிழை என அழைக்கிறோம்.